எப்சிஐடியில் முன்னிலையானார் சிரந்தி ராஜபக்ச. ஆதரவாக மகிந்தவும் களமிறங்கினார். சுதந்திர தினத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு வலுக்கும் ஆதரவு. ஸ்ரீதரன் விடுத்துள்ள அழைப்பு. ஹெகலியவின் உறவினர் கைது. அனுர தரப்புக்கு ஏற்பட்டுள்ள கடும் அச்சம். சருதியாக சரிந்த வாக்கு வங்கி. அனைவரும் பலனடையக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும். பிரதமர் ஹருணி அமரசூரிய. இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு வெளியான அறிவிப்பு. யாழில் விவசாய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய்வு. யாழில் காணியற்றவர்களுக்காக 15 ஏக்கர் காணியை அன்பளிப்பு செய்துள்ள சிவகுரு ஆதீனம். நாமல் ராஜபக்ச சிஐடியில் முன்னிலை. இந்தியாவில் இருந்து வருகை தந்த தொழிலதிபர் கட்டுநாயக்கவில் சுற்றி வளைப்பு. தொடர்புடைய விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் சிரந்தி ராஜபக்ச சற்று முன்னர் கொழும்பு நீதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து நிதி குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு சிரந்தி ராஜபக்ச வருகை தந்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள நிதி குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு முன்னால் பெருந்திரளான ராஜபக்ச விசுவாசிகள் ஒன்று திரண்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் சிரந்தி ராஜபக்ச இன்று நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாக உள்ளார். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பெருமளவான ராஜபக்ச ஆதரவாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் ஒன்று திரண்டுள்ளனர். நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைக்காக சிரந்தி ராஜபக்ச இன்று விசாரணைக்காக நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் தற்போது முன்னிலையாகியுள்ளார். இதற்கு முன்னர் கடந்த 27ஆம் தேதி விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு சிரந்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் தான் அன்றைய தினம் முன்னிலையாக முடியாது என்றும் 2 வார கால அவகாசம் கேட்டு சிரந்தி ராஜபக்ச கோரிக்கை முன்வைத்தார். அதற்கமைய 2 வார கால அவகாசம் முடிவடைந்து இன்றைய தினம் அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். அந்த நிலையில் விசாரணைக்காக முன்னிலையாவதற்காக அவர் அங்கு வந்துள்ள நிலையில் பெருந்தலான சட்டத்தரணிகள் ஒன்று கூடியுள்ளனர். நாளைய தினம் சுதந்திர தினத்திற்கு எதிராக நடத்தப்பட உள்ள போராட்டத்திற்கு தாமும் முழுமையான ஆதரவினை வழங்குவதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். தமிழர்கள் ஒரு தேசமாக அவர்களுடைய நியாயபூர்வமான சுயநிர்ணய கோரிக்கையை மையமாக வைத்து 1948ஆம் ஆண்டிலே இலங்கை சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் இதுவரை கிடைக்கவில்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்குமான தங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக கிளிநொச்சியிலும் மட்டக்களப்பிலும் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக தமிழர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்கின்ற இந்த போராட்டம் மிக வலிமையானது. ஒரு தேசம் சார்ந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் சார்ந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசம் சார்ந்து எங்களுடைய மன எண்ணங்களை எங்களிடம் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு காலத்திலே திருகோணமலையிலே இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் கிளிநொச்சியிலே 1989ஆம் ஆண்டு ஈரோஸ் போராளிகள் 3 அப்பொழுது இருந்த ஆயுத குழுவினால் இதே சுதந்திர தினத்தை கொண்டாட முனைந்த பொழுது கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டு அல்லது காணாமல் ஆக்கப்பட்டு இன்று வரை எந்த முடிவும் இல்லை. இவ்வாறு இந்த சுதந்திர தினம் என்பது எங்களுக்குரியதல்ல என்பதை வெளிப்படுத்திய பல பேர் பல காலங்களிலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உண்மையும் ஒன்று இருக்கிறது. இந்த மண்ணிலே மிகப்பெரிய நீண்ட தேவைகள் எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்றது. அரசாங்கங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் தொடர்பில் எந்த அரசும் ஒரு தெளிவான கரிசனையை கொண்டிருக்கவில்லை. குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற அனுர அரசாங்கம் கூட தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவித்தல், அரசியல் கைதிகளை விடுவித்தல், தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு பற்றி பேசுதல், மாகாண சபை தேர்தல்களை நடத்துதல், தமிழ் மக்களுக்குரிய அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் அக்கறை செலுத்துதல் போன்ற விடயங்களில் எந்த கரிசனைகளையும் அவர்கள் காட்டவில்லை. தொடர்ச்சியாகவே அவர்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன ரீதியான அழிப்பு நடவடிக்கையை மிக நூதனமான முறையில் மிகவும் அமைதியான முறையில் செய்து வருவதையே நாங்கள் அவதானிக்கிறோம். அதனால்தான் சுதந்திர தினம் என்பது இன்னும் அந்த இலங்கையினுடைய தேசிய கொடி இங்கே வாழுகின்ற பல்லின மக்களை, குறிப்பாக
தமிழ் தேசிய மக்களை அந்த கொடிக்கு கீழே அது இன்னும் அரவணைக்கவில்லை. அந்த கொடியின் கீழ் நின்று நான் ஒரு இலங்கையன் என்று சொல்லுகின்ற எண்ணம் எந்த தமிழனுக்கும் இதுவரை ஏற்படவில்லை. அதனால்தான் இந்த போராட்டம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அடிப்படையில் எங்களுடைய உரிமை கோரிக்கைகளை இந்த மண்ணிலே நாங்கள் விதைத்து போன 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களையும், இந்த மண்ணிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களையும் சொல்லனா சொத்தழிவுகளோடும் உடல் அங்க இழப்புகளோடும் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நொந்து போயிருக்கிற எங்கள் மக்களுடைய மன எண்ணங்களை வெளிப்பாடுகளை சரியாக புரிந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் அல்லது நல்லிணக்கத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டியவர்கள் தவறியே செல்லுகிறார்கள் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு உணர்த்துவதற்கும், நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம், எங்களுக்கு அதற்கான நீதி வேண்டும், நாங்கள் கோருவது இந்த மண்ணிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு, அது பறிக்கப்படாத மீளப்பெறப்பட முடியாத அதிகாரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்று கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்ற மக்களுக்கு சர்வதேச நீதி கிடைக்கவில்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் இன்னும் பல கோரிக்கைகளையும் முன்வைத்து நாளைய தினத்தை இலங்கையினுடைய சுதந்திரமாக அவர்கள் கொண்டாடினாலும் தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு கரிநாளாக இதனை கொண்டாடுகின்றார்கள். ஆகவே இந்த போராட்ட ஒழுங்குகளை முன்னெடுத்திருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களுடைய முயற்சிக்கும் அதனோடு இணைந்திருக்கின்ற சகல அமைப்புகளுடைய முயற்சிகளுக்கும் எங்களுடைய பூரணமான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குகின்றோம். நான் எங்களுடைய மக்களிடமும் தமிழ் தேசிய மக்களிடமும் அன்போடும் உரிமையோடும் கேட்பது, நாளைய தினம் வர்த்தக பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் ஏனையவர்கள் இந்த நாளை ஒரு கரிநாளாக தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு துக்க நாளாக இதனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை உங்கள் எல்லோரிடமும் நான் மிக வினயமாக கேட்டு இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். கிளிநொச்சியிலும் எல்லா மட்டக்களப்பிலும் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கரிநாள் போராட்டத்திலே அனைவரையும் பங்கு கொள்ளுமாறும் அன்போடும் வினயத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் உறவினரான பண்டார ரம்புக்வெல கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை தன்னுடைய வீட்டில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பண மோசடி குற்றச்சாட்டின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் வீட்டில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைவது உறுதி என்பதால் அரசு மாகாண சபை தேர்தலை நடத்தாது. தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி 20% அளவுக்கு குறைவடைந்துள்ளது என்று பிவித்ரஹில உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பிவித்துறைகள உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதிய கல்வி மறுசீரமைப்பு பிற்போடப்பட்டமைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. கல்வி மறுசீரமைப்பு பிற்போடவும் நாங்கள் குறிப்பிடவில்லை. குறைபாடுகளை திருத்திக் கொள்ளுமாறு மாத்திரமே குறிப்பிட்டோம். பாடத்திட்டம் தயாரிப்பின் போது தோற்றம் பெற்ற குறைபாடுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களினால் புதிய கல்விக் கொள்கை 2027 ஆண்டு வரை பிற்போடப்பட்டது என ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். ஆனால் கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிடுகிறார். மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தின் தீர்மானத்துக்கு எதிராக ஜனாதிபதி செயற்படுவதால் ஜனாதிபதியின் அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டாம் என கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியின் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதாக அரசு குறிப்பிட்டது. ஆனால் 1.5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் மாகாண சபை தேர்தல் குறித்து முன்னேற்றகரமான எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை நடாத்தினால் படுதோல்வி அடைவோம் என்பதை அரசு நன்கு அறிந்துள்ளது. அதனால் தேர்தலை நடத்தாது. அரசின் வாக்கு வங்கி 20% அளவுக்கு குறைவடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்திற்கான ஒரு யுகத்தை உருவாக்குவதற்காக பொருளாதார செயல்பாட்டுக்குள் அனைவரையும் உள்வாங்கி அதன் பலன்களை அனைவரும் அடையக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என அரசாங்கம் நம்புவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற மில்கோ கிரிகோவி அபிமன் என்னும் பால் உற்பத்தியாளர்களுக்கான விசேட ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளை வழங்குவதற்காகவும் அவர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்குமான தேசிய விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இதனை தெரிவித்தார். பாலினால் செழிப்பான வளமான நாடு எனும் துணைப்பொருளில் அமைந்த இந்த விழா 2025 ஆண்டில் மிக உயர்ந்த விற்பனை வருவாயுடன் வரலாற்றில் அதிகப்படியான நிகர லாபத்தை பதிவு செய்த மில்கோ நிறுவனத்தின் அந்த வெற்றிக்கு தோள் கொடுத்த பால் உற்பத்தியாளர்களை கௌரவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது.
இந்த வேலை திட்டத்தின் கீழ் மில்கோ நிறுவனத்துடன் இணைந்திருக்கும் சுமார் 22,000 பால் உற்பத்தியாளர்களுக்கு நிறுவனத்தின் லாபத்தின் ஒரு பகுதி கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளது. இந்த விழாவில் 2,000 பால் உற்பத்தியாளர்களுக்கு அடையாள ரீதியாக இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது. அத்துடன் நாடெங்கிலும் உள்ள மில்கோ நிறுவன பால் உற்பத்தியாளர்களுக்கு போனஸ் வழங்குதல் மற்றும் கள உத்தியோகத்தர்களை கௌரவித்தல் ஆகியனவும் இடம்பெற்றது. அத்தோடு சமூக பாதுகாப்பு நிதியம் மில்கோ நிறுவனம் இணைந்து முன்னெடுக்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதிய அங்கத்துவ சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர், தற்போதைய அரசாங்கம் பொருளாதார ஜனநாயகம் சார்ந்த பொருளாதார முறைமையை செயல்படுத்த உறுதி பூண்டுள்ளதாகவும் உற்பத்தி செயல்முறையில் நாட்டின் அனைத்து உற்பத்தியாளர்களையும் இணைத்துக் கொண்டு அதன் நன்மைகளை அனைவரும் சென்றடைவதற்கு உறுதி செய்வது பொருளாதாரத்துக்கு மிக முக்கிய அம்சமாகும். உள்நாட்டு நிறுவனங்கள் ஊழல் மற்றும் மோசடிகளை குறைத்து முறையான முகாமைத்துவத்துடன் இலக்கு மிக்க தலைமைத்துவத்துடனும் நிர்வகிப்பதன் மூலம் அவற்றை வலுவான மற்றும் மக்களுக்கு பயனளிக்கும் நிறுவனங்களாக மாற்ற முடியும் என்பதை மிக குறுகிய காலத்துக்குள் மில்கோ நிறுவனம் நிரூபித்துள்ளது. இந்த லாப பங்கினை 21 வருடங்களுக்கு பின்னரே எம்மால் பெற்றுக் கொடுக்க முடிந்திருக்கிறது. இதற்கு முன்னர் 21 வருடங்களுக்கு முன்னதாக தற்போதைய ஜனாதிபதி விவசாய அமைச்சராக இருந்த குறுகிய காலத்தில் இவ்வாறானதொரு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மீண்டும் அந்த நிலைக்கு வருவதற்கு 21 வருடங்கள் கடந்துள்ளன. அதிலிருந்து கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பொய்யை கூறினார்கள் என்பது தெளிவாகிறது. எம்மால் 15 அல்லது 16 மாதங்களில் இவ்வாறானதொரு சாதனையை அடைய முடிந்தது என்றால் இத்தனை ஆண்டுகளாக இந்த நிறுவனங்களை பொறுப்பேற்றிருந்தவர்கள் செய்த மோசடி எத்தகையது என்பது நன்கு புலப்படுகிறது. அவற்றை சரிசெய்து பொருளாதார செயல்பாட்டில் அனைவரையும் இணைத்து அனைவருக்கும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய மற்றும் நிறுவனங்களை சரியாக கட்டியெழுப்பக்கூடிய ஒரு காலம் தற்போது உதயமாகி உள்ளது என தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு வேலை திட்டம் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை மின்சார சபை உருமாற்ற பணிக்குழுவின் தலைவர் புபுது நுரோசன் ஹொடிக்கல்ல தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை மின்சார சபையை கலைப்பது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு பிப்ரவரி மாத இறுதியில் வெளியிடப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மறுசீரமைப்பு வேலை திட்டம் 5 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன் அவற்றுள் 4 கட்டங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அடிப்படை ஒதுக்கீட்டு திட்டம், வருடாந்த மின் கொள்முதல் திட்டம், நீண்டகால மின் உற்பத்தி திட்டம் மற்றும் நீண்டகால மின் விநியோக மேம்பாட்டு திட்டம் ஆகிய கட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மின்சார கொள்கை மற்றும் மின்சார கட்டண கொள்கையை தயாரிக்கும் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருவதுடன் அவை பிப்ரவரி 3ஆம் வாரத்துக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி நிவாரணம் வழங்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் கீழ் நிவாரணங்களை வழங்குவதற்கு இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் இணங்கியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இயற்கை அனர்த்தங்கள், குறிப்பாக மண் சரிவு, வெள்ளம், சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களிடமிருந்து 2025-11-26 முதல் 2025-12-31 வரையிலான காலப்பகுதியில் பெறப்பட்ட உரிமை கூறுகள் மட்டுமே இதன் கீழ் பரிசீலிக்கப்படும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வழங்கப்படும் நிவாரணங்கள் இயற்கை அனர்த்தம் காரணமாக பெற்றோர் அல்லது சட்டபூர்வ பாதுகாவலர்களை இழந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பை கருத்தில் கொள்ளாமல் நன்மைகள் வழங்கப்படும். காப்புறுதி ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அனர்த்தத்தின் காரணமாக ஏற்பட்ட விபத்துகளுக்காக பெறப்பட்ட வெளிக்கள சிகிச்சை, மருந்துகள் மற்றும் பரிசோதனைகளுக்காக அதிகபட்சம் 20,000 ரூபாய் வரை நன்மைகள் வழங்கப்படும். 2025-11 முதல் 2025-11-26 வரை நிகழ்ந்த சம்பவங்களுக்கான காப்புறுதி கோரிக்கை ஆவணங்கள் அனர்த்தத்தினால் அழிவடைந்திருந்தால் அதிபர் மற்றும் கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரையின் கீழ் நன்மைகள் வழங்கப்படும். தனியார் மருத்துவமனை பற்றுச்சீட்டுகள் தொலைந்திருந்தால் அந்த நிறுவனத்தால் சான்றளிக்கப்பட்ட நகல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அரசு மருத்துவமனை ஆவணங்கள் தொலைந்திருந்தால் நோயாளியின் விவரங்கள் அடங்கிய வைத்தியரின் பரிந்துரை கடிதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அனர்த்தத்தினால் ஆவணங்கள் சமர்ப்பிக்க தவறியவர்களுக்கு தற்போதுள்ள 90 நாட்கள் கால அவகாசத்துடன் மேலதிகமாக 60 நாட்கள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 180 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும். ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டால் அதனை உறுதிப்படுத்த அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தரின் உறுதிப்படுத்தல் கடிதத்தை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள விவசாய பண்ணைகளை விடுவிப்பதற்காக முன்னெடுக்கப்படவுள்ள முயற்சிகள் தொடர்பில் புதிய யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் வடமாகாண ஆளுநர் கலந்துரையாடியுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் புதிய கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் KTP டி சில்வா ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதியாக கடந்த 27ஆம் தேதி கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட மேஜர் ஜெனரல் KTP டி சில்வா வடக்கு மாகாண ஆளுநரை சம்பிரதாயபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் பொதுமக்களின் காணிகள் விடுவித்தல் தொடர்பாகவும் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட காணி விடுவிப்புகளின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடினார்.
சுட்டிக்காட்டப்பட்டது. பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள விவசாய பண்ணைகளை விடுவிப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள முயற்சிகள் மற்றும் அதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. பாதுகாப்பு தரப்பினரால் நிர்வகிக்கப்படும் வர்த்தக நிலையங்கள் தொடர்பாகவும் ஆளுநரால் இந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் பாதுகாப்பு தரப்பினர் கடந்த காலங்களில் வழங்கிய ஒத்துழைப்புகள் குறித்தும் இதன்போது கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை முன்னிலையாகியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நாமல் ராஜபக்ச திணைக்களத்தில் இன்று காலை 10:15 மணியளவில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு நாணயத்தாள்களுடன் கட்டுநாயக்கவில் தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் பெங்களூருவிலிருந்து வருகை தந்த 48 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கண்டி அக்குரணை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, குறித்த நபரின் பயணப் பொதிகள் மறைத்து வைத்திருந்த 48,900 ரூபாய் யூரோ, 14,000 அமெரிக்க டாலர் மற்றும் 26,650 இந்திய ரூபாய் ஆகியவற்றை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட மொத்த நாணயத்தாள்களின் பெறுமதி சுமார் 24.9 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.